நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க அவர் பேரை. ஷெரீப் சாச்சான்னு ஒருத்தர் பத்தி படிக்கிறேன். ஷெரீப் சாச்சான் அவருடைய மூத்த மகன் 1971 ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறவரு ஒரு விபத்துக்குள்ளாகிறாரு. என்ன ஆனாருன்னே தெரியல. அவங்க பையன் என்ன ஆனாருன்னே தெரியல. அவங்களும் தேடி தேடி பாக்குறாங்க, அவரை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பையன் என்ன ஆனானே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அவர் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மூத்த மகனினுடைய உடல் ஒரு ரயில்வே தண்டவாளத்துக்கிட்டக்க மிருகங்கள்லாம் குதறி அந்த உடல் அப்படி கிடைக்குது. ஷெரீப் சாச்சா யோசிக்கிறாரு, தன் மகனுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை இனி இந்த உலகத்தில் யாருக்குமே ஏற்படக்கூடாது என்று சொல்லி கிட்டத்தட்ட 5800 பேருக்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணம் பண்ணி 5800 பேருக்கு இறுதி சடங்கு செய்து வைத்தவராக ஷெரீப் சாச்சா இருந்தார். அவருக்கு இந்திய நாட்டில் பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கும் சார், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, உடன் பிறந்தே கொள்ளும் பிபியும் சுகரும் கூடயே பிறக்குமா, உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதிருக்கும், அம்மருந்து போல் வாரும் உண்டுன்னு ஒரு பாட்டு இருக்கும். எங்கேயோ தோன்றக்கூடிய ஒரு மலையில ஒரு மூலிகை இருக்குல்ல, அந்த மூலிகை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்துமாங்க. அப்படியாக சில மனிதர்கள் வருவாங்க. அக்பர் கேட்டிருக்காரு அவையில, இந்த உலகத்தில் எது அழகுனர், எது அழகான பூ, எது அழகான பூ? ஒருத்தர் செம்பருத்தி பூன்னார், ஒருத்தர் ரோஜா பூன்னார், ஒருத்தர் தாமரை பூன்னார், ஒருத்தர் மல்லி பூன்னார். பீர்பால் மட்டும் சொன்னாராம், அழகான பூ எது தெரியுமா? பருத்தி பூன்னார். பருத்தி பூ. பருத்தி பூ எப்படியா அழகா இருக்கும்? பருத்தி பூ எப்படியா அழகா இருக்கும்? எல்லோரும் அழகை பார்க்கும் போது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நாம் எது இந்த நாட்டிற்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதுதான் அழகு என்பதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் நாட்டிற்கு தலைமை பொறுப்பிற்கு வர முடியும். இப்படி ரோட்டரியில எல்லோரும் தங்களை அழகு சாதனங்கள் படுத்தி அழகுபடுத்திக் கொள்ளும் போது ரோட்டரியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவருமே உங்கள் சேவையின் மூலமாக அழகாகி கொண்டிருக்கிறீர்கள், தானாக அழகாகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஃபேர் அண்ட் லவ்லில வந்துச்சுல, இந்த மாதிரி கிரீம்லாம் வந்திருக்கா, ஒரு கிரீம்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறாங்க சார். மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே டட்டடைங் அப்படின்னா அப்படி சகப்பாயிடும்ல, அப்படிலாம் ஆகிட முடியாது. இந்த சேவையின் மூலமாக ஒவ்வொருவரினுடைய அழகின் மூலமாக. நான் வைரமுத்து ஐயா தான் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். யாருப்பா மனிதன்னு கேட்கும் போது வைரமுத்து ஐயாவினுடைய வார்த்தை எப்பயுமே நாங்க கொண்டாடுவோம். ஆசிப் சாரும் நானும் எங்க கவிஞரை அவர் தான் எழுதியிருப்பாரு. யார் மனிதன்னு கேட்கும் போது, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். வாலி அவர்கள் சொல்றாரு, இந்த 4 பேரை நான் பார்த்தா ரொம்ப பயப்படுவேன். வாலி அவர்கள் சொன்ன சம்பவம், இந்த 4 பேரை திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மனிதரை பார்க்கிறேன். இந்த மனிதரா இப்படி உட்கார்ந்து இருக்காருன்னு அதிசயத்து அந்த மனிதரை பார்த்தேன் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல. இந்த கடிதம் கொண்டு வரக்கூடிய பையனிடம் 20 ரூபாய் கொடுத்து அனுப்பவும்னு ஒருத்தர் லெட்டர் கொடுப்பாரு எப்பயுமே. அந்த பையன் மட்டும் வந்துடவே கூடாதுன்னு நான் பயப்படுவேன். ஒரு காலகட்டத்துல இந்த தமிழ் திரையுலகமே கொண்டாடிய ஒரு நடிகை வாலி, எனக்கு ஒரு நாடகம் எழுதி தர முடியுமான்னு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நடிகையை பார்த்தா பயப்படுவேன். தான் வீட்டுல பெட்ரூம் வரைக்கும் கார் விட்ட ஒருவர், ஒரு பெரும் நடிகர், வாலி எனக்கு 2 புகைச்சூருள் வாங்கி தர முடியுமான்னு கேட்பாரு. அந்த நடிகரை பார்த்த யார் தெரியுமா? பெட்ரூம் வரைக்கும் கார் விட்டவர் சந்திரபாபு. நடிகத்துல சந்திரபாபு உச்சத்துல இருந்தவர். நடிகையர் திலகம்னு சிவாஜி கணேசனுக்கு நிகராக பட்டம் வாங்கினவங்க சாவித்திரி அம்மா. அவங்க கேட்பாங்களா, வாலி எனக்கு 2 நாடகம் எழுதி தர முடியுமா? படமே இல்ல, 2 நாடகம் எழுதி தர முடியுமா? எல்லாத்தையும் தாண்டி இளங்கோன்னு பூம்புகார் படத்துக்கு கதை வசனம் எழுதினவர் பேர் இளங்கோ. அவர் ஒரு பையனை அனுப்பி 20 ரூபாய் கொடுத்து விடுங்க வாலின்னு கேட்பாராம். வாலி சொல்றாரு, இந்த திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் ஒருத்தரை பார்த்தேன் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? ஒரு காலத்துல தமிழ் திரையுலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார். அவர் இப்படி கையை நீட்டினார்னா அவர் கையை தொற்ற மாட்டோமான்னு 10 பேர் நிப்பாங்களாம். கையை தொற்ற மாட்டோமான்னு. தியாகராஜ பாகவதர் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, நானும் சினிமாவில் தான் இருக்கேன். பாகவதர் சொன்னாரா, சினிமாவை மட்டும் நம்பாத வழின்னா, சினிமாவை மட்டும் நம்பாத. இப்ப இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பாடினாங்க. இன்றைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. ஒரு புதுக்கவிஞர் ரொம்ப அழகா எழுதினார், கவிஞர் ஐயா இருக்காங்க, புதுக்கவிஞர் ரொம்ப அழகா எழுதினார். தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது.
ஊரே கூடி துக்கம் கேட்டது. ஒரு நாள் தாசில்தாரே இறந்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. மனித வாழ்க்கை கண்ணதாசன் ஐயா தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு. பட்டினத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டியத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான், அதில் 8 அடிக்கு 8 அடி மாளிகை வைத்து கட்டிவிட்டு 8 அடிக்குள் சென்று விடுத்தான். ஒரு பாலைவனத்துல ஒரு ராஜா நடந்து வந்துட்டே இருந்தார். தாகம், தண்ணி தாகம், யாராவது தண்ணி கொடுத்துட மாட்டாங்களான்னு ஒரு தாகத்தோட நடந்து வர்றாரு. எய்தாப்புல ஒரு துறவி ஒரு சின்ன குடுவையில தண்ணி எடுத்துட்டு வந்தார். இப்ப இந்த ராஜா போய் கேட்டார், எனக்கு மட்டும் அந்த தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்களேன். கொடுத்தா நீ என்ன தருவார்? என் ராஜ்யத்துல பாதி எழுதி வைக்கிறேன், ராஜ்யத்துல பாதி எழுதி வைக்கிறேன். இவரும் தண்ணி கொடுத்தார். பின்னாடியே இந்த துறவி போயிட்டார், அந்த ராஜாவோடைய பின்னாடியே போயிட்டார், அரண்மனை வரைக்கும் போயிட்டார். இந்த ராஜா கேட்டார், எங்கேயா வந்தார்? நீங்க தான் ராஜ்யத்துல பாதி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இந்த ராஜா கோவம் வந்துருச்சு. ஒரு பேச்சுக்கு சொன்னா அரண்மனை வரைக்கும் வருவார். இந்த பேராசை பிடித்தவனை சிறையில் அடைங்கன்ட்டு போயிட்டார். பேராசை பிடிச்சவனை சிறையில் அடைங்க. இப்ப அந்த துறவி என்ன தெரியுமா சாபம் கொடுத்தாரு? என்கிட்டேருந்து வாங்கி குடிச்சல தண்ணி, அந்த தண்ணி உனக்கு உடம்புல இருந்து வெளியவே வராதுன்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டார். சிறையில் போனாரா? 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. ராஜா உடம்புல இருந்து தண்ணி வெளியே வரல, தண்ணி வெளியே வரல. கால்லாம் வீங்கி கண்ணம்லாம் வீங்கி அந்த ராஜா போய் அந்த சாமியாரை கும்பிட்டுட்டு நின்னாரு. சாமி, உடம்புல இருந்து தண்ணி வெளியே வர மாட்டேங்குது, நீங்க சபிச்சுட்டு போயிட்டீங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், உடம்புல இருந்து தண்ணி வெளியே வர மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இந்த துறவி கேட்டார், தண்ணியை வெளியே வர வச்சேன்னா எனக்கு என்ன தருவ? நான் சொன்னேன்ல பாதி ராஜ்யம், அதை தர்றேன். துறவி சொன்னார், அது ஏற்கனவே என்னோட தான்டா, அது என்ன நீ தர்றது, அது ஏற்கனவே என்னோடது தான், வேற என்ன தருவ? முழு ராஜ்யத்தையும் உங்களுக்கே கொடுத்துடுறேங்க, முழு ராஜ்யத்தையும் உங்களுக்கு. இந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இந்த மனித உடம்பு என்பது, மனித வாழ்க்கை என்பது ஒரு குவளை தண்ணீர் உள்ளே போய் வெளியே வருவதுதாயா இந்த மனித வாழ்க்கை. அதுக்குள்ள நீ என்னையா ராஜா, உனக்கு என்ன அரண்மனை, இது என்ன தரமாட்டேன்னு சொன்னது. இந்த மனித வாழ்க்கை என்பது வெறும் ஒரு குவளை தண்ணீருக்குள் முடிகிறது. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானான்னு கேட்டாங்க. எனக்கு வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவம், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நிகழ்வுகளுக்கும் இந்த பஸ்ல தான் போவோம். அடிக்கடி பஸ் பிரயாணங்கள் இருக்கும். அப்பெல்லாம் நிகழ்வுக்கு பட்டிமன்றங்கள் போகும்போதெல்லாம் பஸ்ல நிறைய போவோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொங்கல் அன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பஸ்ல பிடிக்கிறதுக்கு, இடம் பிடிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய போராட்டம். ஓடி 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 ஒவ்வொருத்தரா போய் இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை உட்காந்து ஓன்ட்டு அழுதுகிட்டு இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல. ஒரு சின்ன குழந்தை, ஒரு வயசு குழந்தை ஓன்னு அழுகுது. அம்மா யாருன்னு தெரியல, இங்கேயும் அங்கேயுமா ஓடி போய் தேடுறாங்க. யாருப்பா விட்டுட்டு போனது குழந்தையன்னு இங்கேயும் அங்கேயும் தேடுறாங்க. அம்மாவை காணோம், யாரு விட்டுட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. குழந்தை மட்டும் அழுதுகிட்டே இருந்துச்சு. போலீஸ் எல்லாம் வராங்க, ஒவ்வொரு பக்கமும் தேடுறாங்க. அங்க ஒரு பேக்கரி இருந்துச்சு சார். அந்த பேக்கரியில ஒரு குழந்தை தூளில தூங்கிட்டு இருந்துச்சு. இந்த பேக்கரி அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க? அங்கிருந்து உள்ளார வந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய தன் மார்பகம் கொடுத்து பசியாட்டினாங்க. அழுத குழந்தையை தேடுவதை விட்டு தானே அம்மாவாக மாறக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல. இரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இன்னொரு இரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய மனிதர்களால் மட்டும்தான் ஆறுதலாக இருக்க முடியும். குப்பலாரி இருக்குல்ல, தினமகர்ல குப்பலாரி, இந்த குப்பலாரி போய் சாமி தேர்கிட்ட கேட்டுச்சான். சாமி தேர்கிட்ட, நான் தினம் இந்த ஊரை சுத்தி வரேன், குப்பலாரி சொல்லியிருக்கு, தினம் இந்த ஊரை சுத்தி வரேன், என்ன ஒரு பயம் கும்பிட மாட்டான், நீ வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஊரை சுத்தி வர்ற, உன்னை ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் கும்பிடுறானே ஏன்னு. இந்த குப்பலாரியினுடைய பதில், நீ தினம் இந்த ஊரை சுத்தி வந்தாலும் உன்னுடைய மனதுல குப்பைகளை தாங்கி கொண்டு இருக்கிறாய். நான் ஒரே ஒரு நாள் வந்தாலும் நான் இறைத்தன்மையை சுமந்து கொண்டு இருக்கிறேன். இந்த சேவை என்னப்பா நம்ம கத்துக் கொடுக்குதுன்னா, இந்த இறைத்தன்மையை நமக்குள் சுமக்கக்கூடிய பெரும் வாய்ப்பை இந்த சேவை கத்துக் கொடுக்குது. சுத்தியல் இருக்குல்ல, சுத்தியல் போய் சாவி கிட்ட கேட்டுச்சான். சுத்தியல் போய் சாவி கிட்ட கேக்குது, நான் உன்னை விட பலசாலி தானே? ஆமா. நான் உன்னை விட ஸ்ட்ரென்த் ஆனவன் தானே? ஆமா. உன்னை விட பெரியவன் தானே? ஆமா. ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு நான் சாக வேண்டியதா இருக்கு, அடி அடின்னு பூட்டை திறக்கிறதுக்கு அவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு.
ஆனா நீ அப்படி போய் அப்படி பூட்டை திறந்துடுறிய, எப்படி உன்னை விட நான் தானே பலசாலி, நான் தானே பூட்டை ஈஸியா திறக்கணும், ஆனா நீ தானே ஈஸியா திறக்கிறேன். சாவியினுடைய பதில் சொன்னதான் சாவி, நீ பூட்டை திறக்க பூட்டோட தலையில அடிக்கிற, உன்னுடைய வலிமையை காட்டுற, ஆனால் நான் பூட்டை திறப்பதற்கு அதன் இதயத்தை தொடுகிறேன். இதயத்தை தொல்வதால் பூட்டு அதுவாக திறந்து கொள்கிறது. யார் ஒருவன் இப்படியான மனிதர்களினுடைய இதயத்தை தொடுகிறாரோ அவரால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை திறக்க முடியும் என்று சாவி கத்துக் கொடுத்து போச்சுருவாங்க. இதயம் என்பது சதைதான். ஐயாதான் எழுதியிருப்பார், கவிஞரை எழுதியிருப்பார், இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும், அன்பின் பாதை இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். தீண்டாமை சுவர்னு ஒண்ணு கட்டினாங்க, ஞாபகம் இருக்குல்ல? அந்த சவுரி இடிஞ்சு உளுந்து 2 குழந்தைங்க இறந்து போனாங்க. அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கும். அந்த 2 குழந்தைங்க இறந்து போனப்ப அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. அந்த 2 குழந்தைகளுக்காக போராட்டம் நடத்துறாங்க. அவங்க அப்பா அந்த ஜிஹெச்சுக்கு போய் தன் குழந்தைகளுடைய உடலை வாங்க போகணும். அப்ப எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, செல்வராஜ் உள்ளர போய் குழந்தைகளுடைய பாரு, இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கண்ணை கொடு, காதை கொடு, மூக்க கொடுலாம் கேட்பாங்க. எந்த பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டுறாத, எந்த இதுலையும் கையெழுத்து போட்டுறாத. நம்ம பிள்ளைகளை கொண்டுட்டாங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கல, நியாயம் கிடைக்கிற வரைக்கும் எதுலையும் கையெழுத்து போட்டுறாத சொல்லி அனுப்புறாங்க. அந்த அப்பா உள்ள போறாருங்க. தான் 2 குழந்தைகளுடைய உடலை பாக்குறாரு. இந்த பூக்கள் கருகி இருப்பது போல 2 குழந்தைங்க. அவருக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை அந்த 2 குழந்தை தான். அந்த 2 குழந்தைங்க தான் அவர் வாழ்க்கையே. ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2ம் கருகி கிடக்கு. 2ம் அப்படி இடிஞ்சு சுவத்துல இடிஞ்சு 2 விழுந்து கிடக்கு. வாழ்க்கையினுடைய ஒரே நம்பிக்கை இடிஞ்சு போயிருக்காரு அந்த மனுஷன். அப்ப அந்த டாக்டர் வராரு, சார் உங்க 2 குழந்தைகளோட கண்ணு நல்லா இருக்கு, நீங்க மட்டும் தானம் பண்ணீங்கன்னா, அந்த கண் தானம் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு கண்ணு கிடைக்கும், 2 பேருடைய கண்ணை கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. செல்வராஜ் என்ன தெரியுமாங்க பண்ணாரு, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். கண்தானத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். வந்த உடனே அத்தனை பேரும் கேட்கிறான், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? நம்ம பிள்ளைய கொண்டுட்டாங்க, நம்ம 2 பிள்ளையும் கொண்டுட்டாங்க, நீ பாட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்க, அறிவு இருக்கான்னு. செல்வராஜ் சொல்றாரு, என் பிள்ளை செத்து போயிடுச்சு, இனிமே என்னால என் குழந்தைகளை பார்க்கவே முடியாது, என்னால என் குழந்தைகளை இனிமே கொஞ்சம் கூட முடியாது, என் குழந்தைகள் யாருன்னு எனக்கு இனிமே தெரியாது. ஆனா இந்த கண்ணை தானம் பண்ணிருக்கேன்ல, நாளைக்கு இந்த கண்ணு யாரோ ஒருத்தருக்கு வைக்கப்படுவான்ல, நான் ரோட்ல போகும்போது என்னால என் குழந்தைகள் இனிமே பார்க்க முடியாது, ஆனா அந்த கண்ணுக்கு இதுதான் அப்பான்னு தெரியும்ல, அந்த கண்ணால என்ன பார்க்க முடியும்ல, அந்த கண்ணுக்கு என்ன தெரியும்ல, அதுக்காக நான் கொடுத்துட்டு வந்தேன், அதுக்காக நான் கொடுத்துட்டு, அந்த கண்ணுக்கு என்ன தெரியும்ல. இதுதான் இந்த தானத்தினுடைய பெரிய விஷயம். இந்த கண்தான முகாம் நடத்துறதாக இருக்கட்டும், இந்த சேவைகளை செய்ய வைக்கிறதாக இருக்கட்டும்,